வாழ்க்கையில் நீங்கள் ஸ்டக் ஆகி போய் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதா உங்களுக்கு? அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. சப்போஸ் ரிலேஷன்ஷிப்னால நீங்கள் ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், இந்த வாழ்க்கையே நிரந்தரம் இல்லை. இதில் அவங்க போயிட்டாங்க இவங்க போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணி இந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையை நிம்மதி இல்லாத வாழ்க்கையை ஆக்கிக்காதீங்க. நீங்களாக இருங்க, யாருக்காகவும் உங்களை மாற்றிக்காதீங்க. சப்போஸ் மாற்றிக்கிட்டதுக்கப்புறம் அவங்க உங்களை விட்டு போயிட்டா, உனக்காக நான் இதெல்லாம் மாற்றினேனே, ஸ்டில் நீ போயிட்டே அப்படின்னு தோணும். இதே நீங்கள் மாற்றிக்காமல் நீங்களாக இருந்து அப்போ அவங்க போயிருந்தா பெருசாக நமக்கு லாஸ் இருக்காது. நாமளாக இருக்கோம். அவங்களாம் வந்தாங்க, பிடிச்சிருந்து சொன்னாங்க, இப்போ பிடிக்கலன்னு சொன்னாங்க, போயிட்டாங்க. ஸ்டில் நீங்கள் இப்போவும் நீங்களாகவே இருப்பீங்க. ஸோ யாருக்காகவும் உங்களை மாற்றிக்காதீங்க. நீங்களாகவே இருங்க. வர்றவங்க வரட்டும், போகிறவங்க போகட்டும். இந்த வாழ்க்கை மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு விடியும் கட்டாயம், நாளை கழிச்சு கட்டாயம் விடியும், யார் இருந்தாலும் இல்லாட்டியும். ஸோ நம்ம அந்த வாழ்க்கையை நோக்கி வாழ்க்கை கூட சேர்ந்து போக கற்றுப்போம். வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வாழ்க்கையை நடத்தணும். யார் வந்தால் என்ன, போனால் என்ன, வர்றவங்க வாங்க, போகிறவங்க போங்க, இருக்கிறவங்க இருங்க, அவ்வளோதான். இப்படி மனநிலைமையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டக் ஆகிறது என்ன, வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதே இருக்காது.